உன்னுடைய உயர்வு உற்பத்தி ஆகிறது என்ற ஒரு வார்த்தை. உன்னுடைய உயர்வு உற்பத்தி ஆகிறது என்ற ஒரு வார்த்தை. எல்லாம் ரொம்ப சொல்லுங்க வார்த்தைய அப்படி சொல்லுங்க. உன்னுடைய உயர்வு உற்பத்தி ஆகிறது. ஆண்டவர் உங்களோடு வார்த்தையை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஏதோ ஒன்று உனக்காக உற்பத்தி ஆகிக்கொண்டிருக்கிறது. உன்னை உயர்த்தும்படிக்கு, உன் பெயரை பெருமைப்படுத்தும்படிக்கு, உன் குடும்பத்தை மேன்மைப்படுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று உற்பத்தி ஆகிக்கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இது தேவ வார்த்தை. ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். நீ பார்க்கிற இடமெல்லாம் ஒரே சூன்யமா இருக்கலாம். நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு காரியமும் உனக்கு முன்பாய் காணப்படாமல் இருக்கலாம். ஆனாலும் இந்த காலை வேளையிலே ஒரு தேவ வார்த்தை ஒன்று வருகிறது. நான் உன்னை உயர்த்தும்படிக்கு ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நம்புங்கள், விசுவாசியுங்கள். உற்பத்திக்கும் உருவாக்கப்படுதலுக்கும் வித்தியாசம் என்ன? சொல்றேன். உற்பத்திக்கும் உருவாக்கப்படுவதற்கும் வித்தியாசம் என்ன? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னை உயர்த்தும்படிக்கு ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றார் ஆண்டவர். உருவாக்குவது என்பது அங்கு இருக்கிறதை வைத்து செய்வது உருவாக்குவது. உற்பத்தி செய்வது ஒன்றுமே இல்லாத இடத்தில் ஏதோ ஒன்றை உண்டாக்குவது உற்பத்தி செய்வது. ஸ்தோத்திரம். இதைதான் கர்த்தர் உனக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். உற்பத்தி என்பதற்கு இங்கிலீஷ்ல கன்சீவ் என்று தான் போட்டிருக்கு. உற்பத்தி என்பதற்கு இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற வார்த்தை கன்சீவ். ஸ்தோத்திரம். உனக்காக, உன்னை உயர்வுக்காக, உன் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவதற்காக கர்த்தர் ஏதோ ஒன்றை கற்பம் போல அதை தரித்து சீக்கிரமா வெளியே கொண்டு வர போகிறார். ஸ்தோத்திரம். எப்படி ஒரு தாய் தன் கருவிலே ஒரு கர்ப்பத்தை வெளியே பார்க்க முடியல, ஆனால் ஒரு நம்பிக்கையோடு ஏதோ ஒன்றை அவள் பெற்றுக்கொண்டு அவள் சுமந்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒன்று உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னையும் மேன்மைப்படுத்தும்படிக்கு, உன்னை உயர்ந்த ஒரு இடத்துல கொண்டு வரும்படிக்கு, உன்னை ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வரும்படிக்கு அவர் உனக்காக ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். எனக்காக ஏதோ ஒன்று உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. என்ன தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன கூட சொல்றார், என்ன ஏது தெரியாது, ஆனா ஏதோ ஒன்று உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒன்று ஆண்டவர் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். உனக்காகவும், உன் குடும்பத்திற்காகவும், உன் வேண்டுதலுக்காகவும், உன் நிலைமை மாறுபடிக்கு, உன் சூழ்நிலை மாறுபடிக்கு, உன்னுடைய எல்லா விதமான கீழான அனுபவங்கள், எல்லா விதமான சூழ்நிலைகள் மாறுபடிக்கு கர்த்தர் ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். என்னன்னு தெரியாதா? ஸ்தோத்திரம். ஆனால் ஏதோ ஒன்று நடக்குது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒன்று நடக்குதுங்க. சீக்கிரத்தில் வெளியே வரும். சீக்கிரத்தில் அதை நீங்கள் காண்பீர்கள். சீக்கிரத்தில் அவை உன் கண்களுக்கு முன்பாய் வரும். கர்த்தர் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். உன் உயர்வு உற்பத்தி ஆகிறது. உன் மேன்மை உற்பத்தி ஆகிறது. உன் பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்தும்படிக்கு ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுவாசிக்கிறீங்களா? கலங்காதீங்க. ஸ்தோத்திரம். இதுல வரும், இதுல நடக்கும், இது ஆகும் என்று சொல்லுவது தேவன் அல்ல. ஸ்தோத்திரம்.
நமக்கு எது கண்ணில் படாத, எது நம்மால முடியாது, எது ஆகாது என்று சொல்றோமோ அதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். ஸ்தோத்திரம். என் உயர்வு உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது, என் மேன்மை உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது, சீக்கிரம் வெளியே வரும். என் குடும்பத்தின் ஆசீர்வாதம் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது, என் பிள்ளைகளின் உயர்வு உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தில் வரும். ஒரு 4 பேர் சொல்றேன் கவனிங்க. பைபிள்ல ஒரு 4 பேரை பத்தி நான் சொல்றேன் கவனி. முதலாவது, மோசே உயர்த்தும்படிக்கு எகிப்திலே வாதைகளை உற்பத்தி பண்ணார். எத்தனை வாதை? 10 வாதைகளை. வாதைனா என்ன புரியுதா? வாதை எகிப்திலே கர்த்தர் எத்தனை வாதைகளை கொண்டு வந்தார்? 10 விதமான வாதை. ஒன்று கல்மழை, அப்புறம் தண்ணி ரத்தமாய் மாறுறது, அப்புறம் மரணம், அப்புறம் தாக்கலை, இப்படி பல வாதைகளை கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். எதற்காக? மோசே உயர்த்தும்படிக்காக. ஆமென். ஏதோ ஒரு கர்த்தர் செய்வாருங்க. மோசே உயர்த்தப்பட வேண்டும். என் புள்ள உயரணும், என் புள்ளையை மேன்மைப்படுத்தணும், என் மகனை நான் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கணும், அவன் பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எகிப்திலே கர்த்தர் 10 வாதைகளை உற்பத்தி செய்தார். ஒன்றும் செய்ய மாட்டாரா? ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒன்று சீக்கிரத்தில் நடக்க போகிறது. கையை தட்டு. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று கர்த்தர் உயர்வுக்காக உற்பத்தி செய்ய போகிறார். அது நடந்து கொண்டிருக்கிறது. நடக்குது. ஏதோ ஒன்று நடக்குது. ஸ்தோத்திரம். என் ஜெபம் வீண் போவாது, என் நம்பிக்கை வீண் போவாது, என் கண்ணீர் வீண் போவாது, என்னுடைய விசுவாசம் வீண் போவாது. எனக்காக கர்த்தர் என்னை சுற்றி ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையோட நீங்க போங்க. கர்த்தர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல, அமைதியா இருக்கிற தேவன் அல்ல, உன் கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல, உன் வேதனையை பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல, உன் விசுவாசத்தை கனவீனப்படுத்துறவர் அல்ல, பார்த்தும் பார்க்காதவர் அல்ல, அநீதி செய்கிறவர் அல்ல. ஏதோ ஒன்றை எனக்காக தேவன் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இரண்டாவது நபர் சொல்றேன் பாருங்க. இரண்டாவது ஆள் யார் தெரியுமா? யோசேப்பு. யோசேப்பை உயர்த்தும்படிக்கு எகிப்திலே பஞ்சத்தை உற்பத்தி பண்ணினார். ஆமென். யோசேப்பை உயர்த்தும்படிக்கு எகிப்திலே என்னத்தை கொண்டு வர கடவுள்? பஞ்சம். எத்தனை வருஷம் பஞ்சம்? எத்தனை வருஷங்க? 7 வருடம் பஞ்சத்தை உற்பத்தி ஆக்குகிறார். ஏன்? யோசேப்பை உயர்த்தணும். ஸ்தோத்திரம். சிறிது இது சரியில்லை, இது கெட்டது, இது நல்லது இல்லை, இது இப்படி ஆயிடுச்சேன்னு நம்ம துக்கப்படுறோம். ஆனாலும் அவைகளின் மூலமாய் உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த வல்லவர். நம்ம பார்வைக்கு தப்பா தெரியும், நம்மளோட பார்வைக்கு கெட்டதா தெரியலாம். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் ஒருவேளை அதை வைத்து உன்னை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். அதனால நம்ம என்ன கத்துக்கணும்? நம்ம வீட்டுல கவனிங்க, எதா இருந்தாலும் தேவ சித்தம், கர்த்தர் சித்தம் அப்படி சொல்ல கத்துக்கணும். இது ஆண்டவருடைய சித்தம். எல்லாம் கர்த்தர் நல்லதுதான் பண்ணுவார், கர்த்தர் சித்தம் நடக்கட்டும் என்று அப்படிதான் நாம் பேச வேண்டும். ஆமென். மூன்றாவது நபர் யார் தெரியுமா? தாவீது. தாவீதை உயர்த்தும்படிக்கு தேவன் கோலியாத்தை உற்பத்தி பண்ணினார். ஆமென். ஏதோ நடக்குதுங்க, அந்த நேரம் வரும்போது புரியுது. ஸ்தோத்திரம். கோலியாத்து தாவீதுக்காக தான் உற்பத்தி பண்ணினார் கடவுள். அந்த நேரம் வரும்போது தான் புரியுது. ஸ்தோத்திரம். ஏதோ ஒன்று கர்த்தர் உனக்காக செய்து கொண்டே இருக்கிறார். நேரம் வரும்போது நீ புரிந்து கொள்வாய். தாவீது ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறான், கோலியாத் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறான். ஸ்தோத்திரம். நேரம் வரும்போது ஒன்று சேர்க்கிறார், ஒரே இடத்துல வருகிறார்கள். கர்த்தர் தாவீதை உயர்த்துகிறார். ஸ்தோத்திரம். நான்காவது, தானியேலை உயர்த்தும்படிக்கு நேபுகாத்நேச்சருக்கு கனவை உற்பத்தி செய்கிறார். என்ன உற்பத்தி செய்கிறாரு? சொல்லுங்க. யாருக்கு? நேபுகாத் ராஜாவுக்கு கனவை உற்பத்தி பண்றார். ஸ்தோத்திரம். யாரை உயர்த்தத்திற்கு? ஸ்தோத்திரம். ஏதோ ஒன்று கர்த்தர் செய்யறாருங்க, சும்மா இருக்க மாட்டாரு. ஸ்தோத்திரம். இவ்வளவு காலம் ஜெபம் பண்ணி ஜெபம் எங்க போச்சு? இவ்வளவு காலம் கண்ணீர் விட்டு தேவன் எடுத்த நம்பிக்கையா
இருந்தாயே, அதெல்லாம் எங்க போச்சு? வேலை நடக்குது. ஆமென். வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். கனவை உற்பத்தி செய்தார். கனவை உற்பத்தி செய்தார். ஸ்தோத்திரம். ஒரு மனிதனின் உயர்வை கர்த்தர் அவனுடைய கனவுல உற்பத்தி செய்ய, சொப்பனத்தை உற்பத்தி செய்ய. ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் செய்ய போகும் காரியத்தை எதன் மூலமாய் உங்களுக்கு காண்பிக்கிறார் என்றால், உங்களுடைய கனவின் மூலமாய் கர்த்தர் காண்பிக்கிறார். கனவு உற்பத்தி ஆகுது என்றால் உன் உயர்வு உற்பத்தி ஆகுது என்றால். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படியாய் உற்பத்தி செய்யும் தேவன் என்று நாம் பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம சப்ஜெக்ட் வரப்போம். எல்லா பைபிள் எடுங்க. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல அங்கு தேவ தூதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இதான் நீ வசனம். அவளிடத்தில் உற்பத்தி ஆகியிருப்பது எதனாது? பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று யார்கிட்ட சொல்றாரு? யார்கிட்ட சொல்றாரு? யோசேப்பு கிட்ட சொல்றாரு. யார் சொல்றது? தேவதூதன். தேவதூதன் யோசேப்பு கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை. யார் அந்த யோசேப்பு? இயேசுவோட அப்பா. ஸ்தோத்திரம். அந்த யோசேப்புக்கு என்ன சொல்றாரு கடவுள்? தேவதூதன் அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இந்த கர்த்தர் ஒன்றை உற்பத்தி செய்திருக்கிறார். இங்கு கர்த்தர் ஒன்றை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். யோசேப்பு ஒரு மூலை, மரியா ஒரு மூலை. அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கும் இந்த யோசேப்பு பத்தியும் மரியா பத்தி நம்ம பேசுறோம்னா காரணம் என்ன? அன்றைக்கு ஆண்டவர் செய்த உற்பத்தி. இன்றைக்கு அவங்களை பத்தி நம்ம பேசுறோம். இன்னைக்கு அவங்களை பத்தி பெருமையா பேசுறோம். இன்றைக்கு அவர்களை பத்தி படிக்காத ஆளே கிடையாது. உலகம் முழுவதும் அவருடைய பெயர் உயர்த்தப்படுகிறது. யோசேப்பு உயர்த்தப்பட்டால், மரியா உயர்த்தப்பட்டால். காரணம், அவர்களுக்காக கர்த்தர் ஏதோ ஒன்று உற்பத்தி செய்து வைத்தார், உருவாக்கி வைத்தார், ஏதோ ஒன்று செய்து வைத்தார், செய்தார். அதனால் அவர்கள் இன்றைக்கு உயர்த்தப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். உங்களுக்கும் கர்த்தர் ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஏதோ ஒன்று நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, ஒரு 6 விஷயம் நான் சொல்ல போறேன். அதை மட்டும் கவனிங்க. எழுதுறவங்க ஒரு 6 விஷயம் முதலாவது நான் சொல்ல போகிறேன். கவனிங்க. ஸ்தோத்திரம். முதலாவது காரியம் என்னவென்றால், பாருங்க, உயர்வுக்கு மரியாளுக்குள் ஒன்றை உற்பத்தி செய்தார் என்றால் உனக்குள் ஏன் செய்ய மாட்டார்? மறுபடியும் சொல்றேன். உயர்த்தும்படிக்கு மரியாளுக்குள்ளே ஒரு கருவை உற்பத்தி செய்த தேவன் உனக்குள்ளே ஏன் செய்ய மாட்டார்? மரியாளுக்குள்ளே கரு உற்பத்தி செய்து அவளை உயர்த்தினார். உனக்குள்ளே ஒரு ஞானத்தை, ஒரு அறிவை, ஒரு புத்தியை, ஒரு தெளிவை ஏன் தேவன் உண்டாக்க மாட்டார்? ஆமென். மரியாதையும் யோசேப்பும் உயர்த்தும்படிக்கு மரியாதைக்குள்ள ஒரு கருவை உற்பத்தி செய்து அவங்களை உயர்த்தினாரே. உங்களுக்குள்ள கர்த்தர் செய்ய மாட்டாரா? செய்வார். நிச்சயமாய் பிரதர் உங்களுக்குள்ள செய்வார், சிஸ்டர் உங்களுக்குள்ள செய்வார். ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்து உன் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். மரியாதைக்கு கருவை உற்பத்தி செய்தார், எனக்கு ஒரு ஞானத்தை உற்பத்தி செய்வார். ஆமென். ஆமென். மரியாதைக்கு கருவை உற்பத்தி செய்தார், எனக்குள்ள ஒரு நல்ல ஐடியாவை உற்பத்தி செய்வார். ஆமென். மரியாதைக்குள்ள கருவை உற்பத்தி செய்தார், எனக்குள்ள ஒரு தைரியத்தை உற்பத்தி செய்வார், என் குடும்பத்தை உயர்த்தும்படிக்கு. ஆமென். கர்த்தரால் ஆகும்.
செய்கிறாங்க? ஞானத்தை. ஞானத்தை உற்பத்தி செய்கிறார். ஆமென். இந்த மைண்டோட இங்க போங்க. நம்ம ஒன்றும் எம்டி கிடையாது. நம்ம ஒரு காலியான ஆள் கிடையாது. நம்ம ஒரு டம்மியான ஆள் கிடையாது. ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே உற்பத்தி செய்கிற ஒரு தேவன் உண்டு. ஏன் ஆண்டவரே மரியாதை உயர்த்தும்படிக்கு அவளுக்கு ஒரு கருவை உற்பத்தி செய்தீரே? உங்க குடும்பம் உயரும்படிக்கு உங்களுக்குள்ள ஏதாவது செய்ய மாட்டீங்களா? என் புள்ள உயரும்படிக்கு என் புள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு ஒரு ஞானத்தை உற்பத்தி செய்ய மாட்டீங்களா? என் கணவன் உயரும்படிக்கு என் கணவனுக்கு ஒரு விசேஷமான அறிவை உற்பத்தி செய்ய மாட்டீங்களா? என் வீடு வளரும்படிக்கு என் குடும்பம் வளரும்படிக்கு ஏதாவது ஒன்று உற்பத்தி செய்ய மாட்டீங்களா? ஆமென். நிச்சயமாய் செய்வார். நிச்சயமாய் செய்வார். அவர் உற்பத்தி செய்கிற தேவன். ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம் சொல்றேன். இரண்டாவது காரியம் என்னன்னா, இந்த யோசேப்பு நினைக்காத அளவுக்கு நன்மை நடந்தது அவன். இப்ப ஜஸ்ட் பாயிண்ட் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம யோசேப்பின் நிலவரம் என்னன்னு அப்புறம் சொல்றேன். முதல் காரியம், மரியாவின் கருவுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே கருவை உற்பத்தி செய்தவர், மேன்மைப்படுத்தினவர் நமக்குள்ளே ஏதாவது செய்ய மாட்டாரா? அந்த ஒரு நிச்சயம். இரண்டாவது பாயிண்ட், யோசேப்பு நினைக்காத அளவுக்கு மேன்மை அவனுக்கு வந்துச்சு. அவன் நினைச்சு கூட பார்க்கல, நான் இவ்வளவு பேர் ஆளாகுவேன், நான் இவ்வளவு என் பேர்லாம் பைபிள் எழுதப்படும், எனக்கு என் பேர்லாம் படிப்பாங்க, என் குடும்பம் இப்படி உயரும் என்று யோசேப்பு நினைத்து கூட பார்க்கவில்லை. கர்த்தர் செய்தார். இதான் தேவன் உற்பத்தி செய்யும் காரியம். ஸ்தோத்திரம். உன் குடும்பத்தை மேன்மையாக உற்பத்தி செய்வார். யாரும் நினைக்காத, யாரும் எதிர்பார்க்காத, யாரும் நினைச்சு கூட பார்க்காத ஒரு காரியத்தை உன் குடும்பத்திலும் உன் பிள்ளைகளிலும் ஆண்டவர் உற்பத்தி செய்ய வல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், இந்த யோசேப்பு நினைச்சது அல்ல, வேற நினைச்சான் வாழ்க்கையில். அவன் நினைச்சது நடக்கல, அது பதிலா கவனிங்க, அவன் நினைச்சது நடக்கல, வேற நடக்கல. அவன் என்ன நினைச்சான், எப்படி இருந்தான் என்று அப்புறம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஏனென்றால் கர்த்தர் நமக்குள்ளே ஏதோ ஒன்று உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். அவைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்று நான் சொல்ல வருகிறேன். ஸ்தோத்திரம். நான்காவது காரியம் என்ன தெரியுமா? இங்கே யோசேப்பு மரியாள் வாழ்க்கையில் நடந்தது ஒரு ரகசியம். யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் ஒரு ரகசியம். இதை நம்ம படிக்கிற சொல்றாரு, யோசேப்பு ரகசியமாய் தன் மனைவியை தள்ளிவிட. ரகசியம் எப்படி பைபிள் எழுதப்பட்டுச்சு? யோசேப்பு வெளியே சொல்ல, அவரே எப்படி உள்ள மறைச்சிருக்கிறார? அவரே என்ன நினைக்கிறார? ரகசியமா நினைக்கிறார். ரகசியம் எப்படி வெளியே வருது? ஆமென். அப்போ உன் வாழ்க்கையில் உனக்குள்ளே உன் குடும்பத்திலே உன் மனதுக்குள்ளே சில ரகசியங்கள் இருக்கும். ஆனால் ரகசியங்களை தேவன் அறிவார். ரகசியங்களை தேவன் அறிவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ரகசியத்தை அறிகிறார். நம்ம குடும்பத்துல, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய சூழ்நிலையில, உங்களுடைய மனதுல சில காரியங்கள் ரகசியமாய் நீங்க வைத்திருக்கலாம், ரகசியமாய் இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனாலும் ரகசியங்களை தேவன் அறிவார். ஸ்தோத்திரம். யோசேப்போட ரகசியத்தை தேவன் அறிந்தார், அவனுக்கு உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு சூழ்நிலைகள், காரியங்கள் என்ன ரகசியமாக தேவன் அறிவார். ஸ்தோத்திரம். அடுத்த காரியம் சொல்றேன். நீங்க எத்தனாவது காரியம் சொன்னீங்க? ஐந்தாவது சொல்றேன். கவனிங்க. ஐந்தாவது காரியம் சொல்றேன். யாரை இந்த யோசேப்பு தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்தானோ அவளிடத்தில் தான் உயர்வு உருவாயிற்று. ஆமென். இந்த பாயிண்ட் நான் எழுதி வச்சு வீட்டில் யோசிக்கிறேன். யாரை தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்தானோ அவளிடத்தில் தான் என்ன உருவாகுதுங்க? என்ன உற்பத்தி ஆகுது? உயர்வு உற்பத்தி ஆகுது. கவனிங்க. எதை நம்ம
யாரை எதை நாம தள்ளி விடுறோமோ, தள்ளி விடணும் நினைக்கிறோமோ, அந்த இடத்தில் கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். ஒருவேளை மற்றவங்க உங்களை தள்ளி விடுறாங்களா, அவங்களுக்கு தான் நஷ்டம். யாராவது உங்களை தள்ளி விடுறாங்களா, அவங்களுக்கு தான் நஷ்டம். ஸ்தோத்திரம். நீங்க யாரும் தள்ளாதீங்க. ஏனென்றால் தள்ளி விடுகிற இடத்தில் கூட கர்த்தர் கிரியை செய்வார். யாரை தள்ளி விட நினைச்சாங்க? யோசேப்பு, மரியாதை. சொல்லுங்க. யாரை தள்ளி விட நினைச்சாங்க? சப்ஜெக்ட் டீப்பா இருக்குதா? அப்படிதான் இருக்கு. யாரை தள்ளிவிட நினைச்சாங்க? மரியாதை தள்ளிவிட நினைத்தான். ஸ்தோத்திரம். யாரை தள்ளிவிட நினைத்தானோ அங்குதான் உயர்வு உருவாயிற்று. யாரை வெறுத்தானோ அங்குதான் உயர்வு உருவாயிற்று. யாரை கசப்பாய் நினைத்தானோ அங்குதான் உயர்வு உருவாயிற்று. யாரை வேண்டாம் என்று நினைத்தானோ அங்குதான் உயர்வு உருவாயிற்று. இதெல்லாம் மெயின் பாயிண்ட், மைண்ட்ல வைங்க. யாரையும் தள்ளவும் வெறுக்கவும் கூடாது. கர்த்தர் எந்த இடத்துல உயர்த்தார் என்று தெரியாது. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்த காரியம் சொல்ற பாருங்க. இன்னொரு காரியம் என்றால் இதே விஷயத்துல இன்னொரு காரியம் பாருங்க. பிள்ளை கருவில் இருக்கும் பொழுது அவமானம், அவன் வளர்ந்த பிறப்போடு உயர்வு. நான் பாச கவியெல்லாம் பேசுறேன். அப்படிதான் இருக்கு. பிள்ளை கருவில் இருக்கும் பொழுது யோசித்து என்ன நினைச்சாத? அவமானம் என்று நினைத்தான். ஆனால் அதே பிள்ளை வளர்ந்த பிற்பாடு உயர்வாய் நினைத்தான். ஆமென். நம்ம வாழ்க்கை நடக்குங்க. ஸ்தோத்திரம். பிள்ளை கருவில் இருக்கும்போது அவமானம் நினைச்சான். ஆனால் அதே பிள்ளை வளர்ந்த பிற்பாடு அவனுக்கு உயர்வாய் மாறிட்டு. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் சொல்றேன், எந்த விஷயம் நீங்க அவமானமா நினைக்காதீங்க. கர்த்தர் நாள் ஆகும், ஒரு நாள் வரும், கர்த்தர் உயர்வை உண்டாக்குவார். இன்னைக்கு ஒருவேளை உங்க பிள்ளைகளை வச்சு இதால ஒரு படிப்பு அல்ல, அறிவு கிடையாது, இதால ஒரு பிரயோஜனம் இல்லை, என் பிள்ளைக்கு இருக்குது என்று புலம்பாதீங்க. நாள் வரும், அவன் மூலமாக உனக்கு மேன்மை உயர்வு உண்டாகும். ஆமென். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பத்தி நமக்கே தெரியாது. நம்ம பிள்ளைகளை நம்மளே டம்மி ஆக்கிடுறோம். நம்ம பிள்ளைகளை நம்மளே ஒன்றில்லாம ஆக்கிடுறோம். நம்ம பிள்ளைகளை நம்மளே அவங்க ஒன்றில்லாம நம்மளே பேசிடுறோம். ஸ்தோத்திரம். ஒரு நாள் வரும், காத்திருங்க, ஒரு நாள் வரும். இன்றைக்கு எதை நீ அவமானம் நினைக்கிறியோ, இன்னைக்கு எதை நீ வெறுக்கிறாயோ, இன்னைக்கு எதை வேண்டாம் என்று சொல்லிருக்கிறாயோ, அதே இடத்தில் கர்த்தர் உனக்கு மேன்மையை உண்டாக்குவார். ஸ்தோத்திரம். வயிற்றில் இருக்கும்போது அவமானம் நினைச்சார் அவரு. கடைசியில பார்த்தா அத்தை தான் படிச்சுக்கிறது. கடைசியில பார்த்தா அதுதான் இவனுக்கு உயர்வாய் மாறுகிறது. இப்படி இந்த யோசேப்பின் சப்ஜெக்ட்ல இதெல்லாம் நம்ம ஒரு மெயின் பாயிண்டா பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த விஷயம் நான் போறேன். இப்போ அடுத்த காரியம் என்ன தெரியுமா? இப்போ யோசேப்பின் மனது எப்படி இருந்தது? யோசேப்பின் மனது எப்படி இருந்தது? எந்த சூழ்நிலையில தேவதூதன் பேசுறாரு? அவள் கருவில் அவளுக்குள் அவளிடத்தில் உற்பத்தி ஆகிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று யோசேப்பு எந்த சூழ்நிலையில சொல்றாரு என்றால், ஒரு 6 விஷயம் நான் சொல்றேன். யோசேப்பின் நிலவரம் அந்த நேரத்தில் அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? ஒரு 6 விஷயம் நான் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். அவன் வாழ்க்கை அப்படியே மாறுதுங்க, அப்படியே மாறி போகுது. ஸ்தோத்திரம். ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், உங்களுடைய உயர்வை கர்த்தர் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, வேற மாதிரி நிலைமை வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வேற விதமான ஒரு உயர்வு மேன்மை வரப்போகுது. வேற விதமான வழிகளை கர்த்தர் திறப்பார். ஒரு அல்லேலூயா எல்லாரும் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசேப்பின் நிலவரம் 6 காரியங்கள் சொல்லப்படுது. முதலாவது, அவன் அவமானமான நிலைமையில் இருந்தான். அவன் மனது அவமானமாய் இருந்தது. எப்படி சொல்லுங்க? எப்படி இருந்தது? என் வாழ்க்கையில் இது அவமானமா இருக்குது. அவர் நிச்சயதார்த்தம் ஆன பிற்பாடு என்ன அவங்களுக்கு அவள் கர்ப்பம் தரிக்கிறார். இந்த விஷயம் யோசேப்புக்கு அவமானமாய் மாறுகிறது. அவமானமாய் நினைத்தான். அவமானமான மைண்ட்ல இருந்தான்.
எனக்கு இப்படி ஒரு அவமானம் வந்துச்சு, இப்படி ஒரு அவமானமா இருக்கிறது என்று யோசேப்பின் மனதில் இருந்தது. ஸ்தோத்திரம். ஆனால் அவன் எதை எப்படி நினைச்சானோ, எதை நினைச்சானோ அதெல்லாம் இல்ல, வேற மாதிரி நடக்குது வாழ்க்கையில. ஆமென். அப்படியே வாழ்க்கை திருப்பி போடப்பட்டது. அவமானமா நினைச்சா கடைசியில் அவமானமே இல்லை, உயர்வு தான் வந்துச்சு. இன்னைக்கு எந்த விஷயத்தை நீங்கள் அவமானம் என்று நினைக்கிறீங்க? நீங்க எந்த காரியத்தை நீங்கள் அவமானம் என்று நினைக்கிறீங்க? ஸ்தோத்திரம். அவமானமா ஃபீல் ஆகிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் உண்டு, எல்லாவற்றையும் மாற்றுவார். யோசேப்பு அவன் அவமானம் என்று நினைச்சான், கடைசியில் பார்த்தா உயர்வு வந்துச்சு. அவமானம் என்று நினைத்தான், கடைசியில் பார்த்தா வேற மாறிடுச்சு. ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம் பார்க்கும்போது யோசேப்பின் மனதில் இரண்டாவது காரியம், அவன் யோசனையினால் இருந்தான். எப்படி இருந்தான்? அவன் யோசனையாய் இருந்தான். ஸ்தோத்திரம். யோசனை. என்ன யோசனை? யோசிக்கிறாங்க, யோசனையினால் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, நீ யோசிக்காதே என்று சொல்றார் தேவதூதன். அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். என்ன யோசிக்கிறீங்க நீங்க? எதை குறித்து யோசிக்கிறீங்க? கெட்டதா யோசிக்கிறீங்களா? ஃபெயிலா யோசிக்கிறீங்களா? தப்பா யோசிக்கிறீங்களா? என் வாழ்க்கை குடும்பம் முன்னேறுமா என்று சந்தேகமா யோசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். யோசேப்பு யோசித்ததல்ல, வேற நடந்தது. வரப்போ நாட்களை பாருங்களேன், நீங்க நினைச்சதல்ல, வேற விதமாய் கர்த்தர் செய்ய போகிறார். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ஆமென். ஏதோ ஒன்று ஆண்டவர் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். நீ நினைப்பதல்ல, வேற விதமாய் அவர் செய்ய போகிறார். ஆமென். வேற விதமாய் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் யோசித்தபடி அல்ல, வேற நடக்குது. அவன் அவமானப்பட்டது போல நினைச்சது போல இல்ல, வேற நடக்குது. ஸ்தோத்திரம். மூன்றாவது, அவன் பல சிந்தனைகள் உள்ளவனாய் இருந்தான். பல சிந்தனைகள். ஸ்தோத்திரம். நீ சிந்திக்காதே என்று தேவதூதன் சொல்றார். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அவன் சிந்திக்கிறான். ஸ்தோத்திரம். பல சிந்தனைகள் உள்ளவனாய் இருந்தான். இதெல்லாம் மாறுது. அப்படியே என்னவோ ஆயிடுமோ, ஏதாயிடுமோ என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான். இன்றைக்கு உங்க சிந்தனை எப்படி இருக்குது? என்ன சிந்திக்கிறீங்களே? எப்படி ஆயிடும், ஏதாவும், என்னாவும், அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா என்று சிந்திக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் ஏதோ ஒன்றை மாற்றம் செய்ய போகிறார். நீ சந்திக்கிறபடி கிடையாது, நீ பயப்படுறபடி கிடையாது, நீ நினைக்கிற அவமானபடி கிடையாது. கர்த்தர் வேற விதமாய் செய்ய போகிறார். மூன்றாவது காரியம். நான்காவது காரியம், பயப்படுறான். அவன் என்ன செய்யறான்? பயப்படுறான். அப்படி ஒரு சூழ்நிலையில் அவன் இருக்கிறாங்க யோசேப்பு. அந்த நேரத்தில் தான் தேவதூதன் போய் பேசுற, எப்பா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது நான் உற்பத்தியை ஒண்ணு செய்துக்கிறப்ப, நீ ஏன் அவமானம் நினைக்கிற? நீ ஏன் யோசிக்கிற? நீ ஏன் சிந்திக்கிற? நான்காவது, நீ ஏன் பயப்படுற? ஸ்தோத்திரம். நீ எதையோ குறித்து பயப்படுறீங்க, எதையோ குறித்து சிந்திக்கிறீங்க, எதையோ பத்தி யோசிக்கிறீங்க, ஏதோ ஒன்ற அவமானமா ஆயிடுமா என்று நினைக்கிறீங்களே? இல்ல. ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றும்படிக்கு ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். இது அப்படியே மாறப்போகுது. அவமானம் உயர்வாய் மாறப்போகுது, சிந்தனை மாறப்போகுது, அவன் யோசனை மாறுது, அவன் பயம் அப்படியே மாறுது. யோசேப்பு அவமானமா நினைச்சு நடந்ததா? கேளுங்க, சொல்லுங்க. யோசேப்பு அவமானமா நினைத்தான அப்படி நடந்துச்சு அவனுக்கு? இல்ல. யோசேப்பு நினைத்து என்ன பண்ணா? யோசனை பண்ண பல விஷயம் அப்படி நடந்துச்சா? இல்ல. யோசேப்பு பல காரியங்களை சிந்தித்தான் அப்படி நடந்துச்சா? இல்ல. யோசேப்பு அப்புறம் பயந்தான். ஏன் நடந்துச்சா? ஏன் உங்களுக்கு நடக்காது, எனக்கு நடக்காது? ஐந்தாவது காரியம் ஒதுங்கிடலாம் நினைச்சான். ஐந்தாவது காரியம் தள்ளி விடலாம் என்று நினைத்தான். என்ன நினைக்கிறாரு? தள்ளி விடலாம் என்று நினைக்கிறான், ஒதுங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஸ்தோத்திரம். நீங்க நினைக்கிறீங்களா? சில விஷயத்துல சில காரியம் இருந்து ஒதுங்கிடலாம், இது ஆகாது, இது வேணாம், இதை தள்ளி வச்சிடலாம், இதை விட்டு நம்ம ஒதுங்கி இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் வேற ஏதோ செய்ய போறாருங்க.
கர்த்தர் வேற ஒன்று உருவாக்கி கொண்டிருக்கிறார், வேற ஒன்றை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார், வேற சூழ்நிலையை அவர் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறார். நீங்க நினைக்கிறது போல வேற ஏதோ நடக்க போகிறது. ஸ்தோத்திரம். ஆறாவது காரியம் அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் உண்டாயிட்டு கொண்டது. என்ன அவனுக்குள்ள சந்தேகம். இவன் இப்படி ஆயிட்டாலே, மரியாதை இப்படி ஆயிட்டாலே, என்னவோ ஏதோ என்று மரியாதை சந்தேகத்துக்கு, மரியாதை குறித்து ஒரு சந்தேகம். ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலங்க. இதான் நான் சொல்ல வரேன். எத்தனை காரியம் சொன்னேன் நானு? 6 காரியம் சொல்ல. ஒண்ணும் நடந்துச்சா? இல்ல. அப்ப நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? நீங்க ஏன் அவமானம் நினைக்கிறீங்க? நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஏன் சந்தேகப்படுறீங்க? யோசிப்பும் சாதாரண மனுஷன் தானே, நம்ம இப்போ அவன் சாதாரண ஒரு மனிதன் தானே. ஸ்தோத்திரம். அவன் நினைத்தது ஒன்றுமே நடக்கல, அவன் யோசித்தது ஒன்றுமே நடக்கல, அவன் எவன் சிந்தித்தானோ எதை சிந்தித்தானோ அது அப்படி ஒன்றும் நடக்கல. ஸ்தோத்திரம். என்ன நடந்தது? உயர்வு தான் நடந்தது, மேன்மை தான் வந்தது. இதுதான் கர்த்தர் நமக்கும் செய்வார். நீ யோசிக்கிறது, நீ நினைக்கிறது ஒண்ணுமே கிடையாது. சூழ்நிலை வச்சு, மனசுல வச்சு, அவன் சொல்றதை வச்சு, இவங்க சொல்றதை வச்சு நாம் எதை யோசிக்கிறோம் அது அல்ல. கர்த்தர் வேற ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்படியா யோசேப்பின் உயர்வுக்கு கர்த்தர் ஒன்றை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒன்றை கர்த்தர் உற்பத்தி செய்கிறார். ஸ்தோத்திரம். இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல முடிகிறேன். என்ன விஷயம் என்றால், இப்படி அவன் குழப்பத்தில் இருக்கிறான். யோசேப்பு இப்படியாய் அவன் ஒரு குழப்பத்துல, ஒரு விதமான பயத்துல அவன் காணப்படுகிறான். எப்படி யோசேப்பு இவனுக்கு தெளிவை உண்டாக்கினார் என்று நான் சொல்ல முடியும். இப்படியா யோசேப்பு குழப்பத்துல, பயத்துல, சந்தேகத்துல இதெல்லாம் அவன் நினைச்சிட்டு அப்படியே இருக்கிறான். இவனை எப்படி கர்த்தர் தெளிவாக்குனார்? இவன் தெளிவாக்கின பிற்பாடுதான் அப்படியே வாழ்க்கை மாறும், எல்லாமே மாறும். இயேசு என்ற ஒருவரை அவன் கடவுள் உற்பத்தி செய்கிறார். அவன் வாழ்க்கையை மாறி, எல்லாமே தலைக்க மாறி. இவைகள் தான் வருகிற நாட்களிலும் உங்க குடும்பம் கர்த்தர் செய்ய போகிறது. ஸ்தோத்திரம். எனக்காக கர்த்தர் ஒன்றை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். எனக்காக கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். என் மேன்மைக்காக, என் உயர்வுக்காக கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அதுதான் நடக்கும். இப்போ அவனுடைய குழப்பத்தை நீக்கும்படிக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது ஒரே காரியம் செய்கிறார். கவனிங்க, ஒரே காரியம் செய்கிறார். என்னவென்றால், தேவ தூதன் அவனிடத்தில் பேசினார். அவன் குழப்பம் நீங்கிற்று. ஆமென். தேவ தூதன் யோசேப்பிடத்தில் பேசினான், அவன் குழப்பம் நீங்கிற்று. அது வரைக்கும் அவன் கன்ஃபியூஷனா இருக்கிறான். அவமானம் ஆயிடுமா, பயமா இருக்குது, அப்புறம் என்ன சந்தேகமா இருக்குது, எதையோ அவன் யோசித்து பயந்து கலங்கி கொண்டு இருந்தான். ஸ்தோத்திரம். இவனுடைய கலக்கங்கள் நீங்கும்படிக்கு கர்த்தர் ஒரே ஒரு காரியம் செய்கிறார். என்ன செய்தார்? தேவ தூதன் அவனிடத்தில் பேசினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தேவ தூதன் பேசினான். தேவ தூதன் பேசுவான் என்றால் ப்ராப்ளம் சால்வ். நான் சொல்ல கவனிக்கல. பெரிய பிரச்சனை, இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. மரியா யோசேப்போட பிரச்சனை பெரிய பிரச்சனை. இந்த பெரிய பிரச்சனையை தேவதூதன் சால்வ் பண்ணிட்டார். பிக் ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளம். இது யாரால சால்வ் பண்ண முடியாது. ஆனா தேவதூதன் இதை சால்வ் பண்ணிட்டாருங்க. பெரிய ஆச்சரியங்க இது. விவாகம் பண்ண போற பொண்ணு கன்னிகை, விவாகம் ஆவதுக்கு முன்னாடியே அவள் கர்ப்பமாயிடுறார். இது எவ்வளவு பெரிய பிரச்சனை இது. ஸ்தோத்திரம். இதை என்ன பண்றார் தேவதூதன்? என்ன பண்றாருங்க? சால்வ் பண்றாருங்க. ஆமென். பெரிய பிரச்சனையை சால்வ் பண்றாரு. ஸ்தோத்திரம். உன்னுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் கர்த்தர் அதை சால்வ் பண்ணுவார். ஆமென். ஸ்தோத்திரம்.
உன் ப்ராப்ளம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் உன் தேவன் அதை சால்வ் பண்ணுவார். பாருங்க, எனக்கு கவனிங்க. யோசேப்பு கிட்ட தனியா தேவதூதன் பேசுறாரு, அதுக்கப்புறம் மரியாள் கிட்டயும் தனியா பேசுறாரு, தேவதூதன் பேசுறாரு. அதனால பிரச்சனை சால்வ் ஆகுது. மரியாள் கிட்டயும் தேவதூதன் பேசுறாரு, யோசேப்பு கிட்டயும் தேவதூதன் பேசுகிறார். ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தேவன் சால்வ் பண்ண முடியும். ஆமென். எவ்வளவு பெரிய குழப்பமா இருக்கட்டும், கர்த்தர் சால்வ் பண்ணுவார். ஆமென். ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய பிரச்சனையை தேவதூதன் அப்படியே ஸ்மூத்தா சால்வ் பண்ணிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரும் உங்களுடைய குழப்பங்கள், இனி வரும் உங்களுடைய குழப்பங்கள், இனி வரும் உங்களுடைய பயங்கள், இனி வரும் உங்களுடைய சிந்தனைகள், இனி வரும் உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களை கர்த்தர் சால்வ் பண்ணுவாராக. ஆமென். எல்லாவற்றையும் சரி பண்ணுவாராக. ஆமென். பயப்படாதீங்க, தைரியமா இருந்து போங்க. ஸ்தோத்திரம். தேவதூதன் பேசினார், அதனால் யோசேப்பின் குழப்பம் நீங்கிற்று. தேவதூதன் பேசுவதை இரண்டு காரியங்களை சொல்றேன் பாருங்க. இரண்டு காரியங்களை சொல்லுகிறேன். முதலாவது, நீ எப்பொழுதெல்லாம் குடும்பத்தை குறித்தும் சூழ்நிலை குறித்தும் நீங்கள் குழப்பமா பயத்தோடு இருக்கிறீர்களோ அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும், தேவதூதன் உங்களோடு பேச வேண்டும் என்றால் நல்லா ஜெபம் பண்ணி பைபிள் படிக்கணும். தேவதூதன் உங்களோடு பேசுவார். ஆமென். நல்லா ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிங்க, அவ்வளவுதான். தூதன் எப்படி பேசுவார்? வேதத்தின் மூலமாய் பேசுகிறார். ஆண்டவரே, என் சூழ்நிலை எப்படி இருக்குது, என் பிரச்சனை எப்படி இருக்குது, என் கஷ்டங்கள் எப்படி இருக்கிறது, என் குடும்பத்தின் நிலவரம் எப்படி இருக்கிறது, என் காரியங்கள் எப்படி இருக்கிறது ஆண்டவரே என்று கொஞ்ச நேரம், ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு நீ பைபிள் எடுத்து படிச்சு பாரு. தேவதூதன் உன்னோடு பேசுவார். இப்படிதான் யோசேப்போட ப்ராப்ளம் சால்வ் பண்றாரு. இப்படிதான் யோசேப்போட கலக்கங்கள் நீங்குகிறது. இப்படிதான் யோசேப்போட பயம் நீங்குகிறது. ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்படி செய்யுங்க. கர்த்தர் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றுவதாக. யோசேப்பு நினைத்தபடி இல்ல, வேற மாதிரி நடக்குது. யோசேப்பு பயந்தது இல்ல, வேற மாதிரி நடக்குது. யோசேப்பு அவன் நினைத்த அவமானம் போல இல்ல, வேற போல நடக்குது. ஏனென்றால் தேவதூதன் பேசினான். இந்த நாளிலும் கூட கர்த்தர் அவரோடு கூட பேசுவதாக. இரண்டாவது காரியம், முதலாவது நம்ம நல்லா ஜெபம் பண்ணிட்டு பைபிளை படிக்கும்போது தேவதூதன் நம்மோடு பேசுவார். இரண்டாவது, சபைக்கு வரும்போது தேவதூதன் பேசுவார். சபைக்கு வரும்போது தேவதூதன் பேசுவார். இப்ப யார் பேசுறது கூட? தேவதூதன். தேவதூதன். இது தேவதூதன் பேசும் இடம். கர்த்தருடைய தூதன் பேசும் இடம். ஸ்தோத்திரம். இங்க வரும்போது நம்முடைய குழப்பங்கள் நீங்குகிறது. இங்க வரும்போது நம்முடைய பிரச்சனைகள் நீங்குகிறது. இங்க வரும்போது நம்முடைய பயங்கள் நீங்குகிறது. இங்க வரும்போது நம்முடைய சந்தேகங்கள் நீங்குகிறது. இங்க வரும்போது நம்முடைய குழப்பங்கள் நீங்குகிறது. ஸ்தோத்திரம். காரணம், இது தேவதூதன் பேசும் இடம். ஹல்லேலூயா. அன்னைக்கு யோசேப்போடு பேசின தேவதூதன் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏன் அவமானமா நினைக்கிற? ஏன் அவமானம் வந்து பயப்படுற? ஏன் சந்தேகப்படுற? ஏன் எதையோ யோசிக்கிற? ஸ்தோத்திரம். ஏன் ஒதுக்கிடலாம், இது வேண்டாம் என்று ஏன் நினைக்கிற? ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்காக ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். யோசேப்பும் மரியாளும் உயர்த்தும்படிக்கு, யோசேப்பும் மரியாளையும் மேன்மைப்படுத்தும்படிக்கு, ஸ்தோத்திரம், அவங்க குடும்பத்தில் ஒரு உற்பத்தி பண்ணிட்டார். அதை வச்சு கர்த்தர் உயர்த்திட்டார். கர்த்தர் ஏதோ ஒன்று உங்களுக்காக உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். நடக்கும், சீக்கிரத்தின் மேலே உங்களுக்கு உண்டாகும். தேவதூதன் இரண்டு வழிகள் பேசுறார். ஒன்று, நல்ல ஜெபம் பண்ணி பைபிள் படிங்க. குழப்பம் சொல்லி பிரச்சனை போய் மற்ற மனுஷன்கிட்ட சொல்ல பார்க்காதீங்க. எந்த பிரச்சனை குழப்பமா இருந்தாலும், எப்படியாப்பட்ட ப்ராப்ளமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிக் ப்ராப்ளமா இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிங்க. தேவதூதன் உன்னை தெளிவாக்குவார். இரண்டாவது, சபை கூடுதலை ஒருபோது விட்டுறாதீங்க. சபை ஆராதனை விட்டுறாதீங்க. சபையில் வந்து உட்கார்ந்து கர்த்தர் என்ன பேசுகிறார் என்று உட்கார்ந்து வாஞ்சையோடு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் தூதன் பேசுவான். நிச்சயமாய் தேவதூதன் பேசுவான். ஸ்தோத்திரம். அது வரைக்கும் குழப்பத்திலும் பயத்திலும் இருந்து எதையோ யோசித்துக் கொண்டு இருந்த யோசேப்பு தேவதூதன் பேசின உடனே தெளிவாயிட்டு தன் மனைவியை சேர்த்துக் கொண்டார். தெளிவாயிட்டாங்க. அப்படியே
படிங்க, அந்த வசனம் படிங்க. 24 வசனம் படிங்க. அவன் நித்திரை தெளிந்து 24 25 சீக்கிரம் படிங்க. 24 25. யோசேப்பு நித்திரை தெளிந்து யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். தெளிவாயிடுச்சான். எல்லாம் அவமானமா நினைச்ச அவர் போயிடுச்சு, சந்தேகம் போயிடுச்சு, கலக்கங்கள், யோசனைகள், சிந்தனைகள் எல்லாம் போயிடுச்சு, பயம் போயிடுச்சு. ஸ்தோத்திரம். மனைவியை சேர்த்துக் கொண்டான். கர்த்தர் காரியங்களை செய்வாராக. ஏதோ ஒன்றை கர்த்தர் எனக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். இந்த மைண்டோட போங்க. எனக்காக ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. எனக்காக கர்த்தர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி ஒரே வார்த்தை சொல்ல முடியல. கடைசி வார்த்தை, ஏன் இந்த யோசேப்புக்கு கர்த்தர் இறங்கி உதவி செய்தார்? ஏன் யோசேப்புக்கு சப்போர்ட் பண்ணார் கர்த்தர்? ஏன் யோசேப்பை உயர்த்தினார்? ஏன் யோசேப்புக்கு கடவுள் உதவி செய்தார்? ஏன் என்றால் அவன் நீதிமானும் மற்றவர்களை அவமானப்படுத்தாதவனுமாய் இருந்தான். அதனால் கர்த்தர் அவனுக்கு கரம் கொடுத்து உதவி செய்தார். ஆமென். யாருங்க யோசேப்பு? நீதிமான். அவன் நீதிமான் என்றும் இன்னொரு வார்த்தை போட்டிருக்கிறது. அவன் என்ன செய்வானா? தன் மனைவியை 19 வசனம் படிங்க. எல்லாம் முடிக்கிறீங்க. 19 வசனம். அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இத கடவுள் பார்க்கிறாரு. நீதிமானாய் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் மற்றவன் என்ன செய்ய மாட்டானா? அவமானப்படுத்த மாட்டானா. அதனால் கர்த்தர் அவனை உயர்த்துறார், அவனுக்கு சப்போர்ட் பண்றார். அதனால் யோசேப்பை மேன்மைப்படுத்துகிறார். அதனால அவன் குடும்பத்துல ஒன்றை சிருஷ்டிக்கிறார் கடவுள். ஒண்ணுமே இல்லாத இருந்த ஒரு குடும்பத்துல ஒரு 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 ஆசீர்வாதத்தை உற்பத்தி செய்கிறார். அதுக்கு தகுதியான ஆளா இருக்கிறான். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாருங்க, மேன்மைப்படுத்துவார். ஏதோ ஒன்று புதுசா நம்மளுக்கு ரெடி பண்ணி வச்சிருவாரு. ஸ்தோத்திரம். ஒரு செகண்ட்ல குடும்பத்தின் சூழ்நிலை அப்படியே மாத்திடுவார் கடவுள். ஆமென். எதுனா ஒண்ணு ஆண்டவர் சிருஷ்டிச்சு வச்சிருவாரு, அப்படியே உற்பத்தி பண்ணி வச்சிருவாரு. நேரம் வரும்போது எல்லாம் வெளியே ஆசீர்வாதமாய் மாறும். ஸ்தோத்திரம். அதற்கு நாம் எப்படி இருக்கணும்? நீதிமானாய், முக்கியமா மற்றவங்களை அவமானப்படுத்தாதவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது கடவுள் ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயம் தான் யோசேப்பு கிட்ட கடவுள் ரொம்ப பிடிச்ச விஷயம். ரெண்டு பேரும் நல்லவங்க, பாவங்க. யோசேப்பு இப்படிப்பட்டாரு, மரியாள் பாவம். அது ஒரு பேரபோல். நான் ஒரு அடிமை, எனக்கு ஒன்றும் தெரியாது, அது மனசுலேயே வச்சுக்கிச்சு, வேற யாருன்னு சொல்லலை அந்த அம்மா. உடனே அது எங்க தெரிஞ்சவங்கிட்ட ஓடுது, எலிசபெத் ஓடுது, மறைஞ்சு இருக்குது. மரியாள் ஒரு பேரை போலதான், யோசேப்பு ஒரு நல்ல மனிதன். அதனால அந்த குடும்பத்திற்காக கர்த்தர் ஏதோ ஒன்று ரெடி பண்ணி அப்படியே உயர்ச்சி. நீங்களும் அப்படி இருங்க. இன்றைக்கு போக்குற போல உங்க குடும்பம் போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உற்பத்தி செய்தது ஒரு நாள் வெளிரங்கமாகும். இன்னைக்கு இருக்கிற போல உங்க குடும்பம் அப்படியே போய் நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். எப்படி இயேசு வளர வளர யோசேப்பு மரியாளும் உயர்த்தப்பட்டார்களோ, அதே போல உன் குடும்பம், உன் பிள்ளைகள் வளர வளர உன் குடும்பம் உயர்த்தப்படும். அப்படி கர்த்தர் காரியங்களை செய்வார். அல்லேலூயா. யோசேப்பின் அனுபவங்கள் நமக்குள்ளும் கர்த்தர் தருவாராக. எல்லா கண்களையும் நம்பி போனோம். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி உற்பத்தி செய்து என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். என்னை உயர்த்தும்படிக்கு, என் பெயரை பெருமைப்படுத்தும்படிக்கு, என் நிலவரம் மாறும்படிக்கு கர்த்தர் ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒன்று எனக்காக உருவாகி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒன்று கர்த்தர் எனக்காக புதிதாய் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். எப்படி கருவுக்குள்ளே மறைந்திருக்கிறதோ அதே போல உன் உயர்வை கர்த்தர் மறைவா ஏதோ ஒன்று உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். உன் கண்ணுக்கு எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் சீக்கிரம் வெளியே வரும் அது. ஆமென். சீக்கிரம் வெளிரங்கமாய் மாறும். ஆமென். இன்னைக்கு
இருப்பது அல்ல, நீ நினைப்பது அல்ல, வேற மாதிரி நடக்க போகுது. நீ நினைப்பதை காட்டிலும் ஒரு மேன்மையான காரியங்கள் நடக்க போகிறது. மரியாதையும் யோசேப்பையும் உயர்த்தும்படிக்கு மரியாதைக்குள்ளே ஏதோ ஒன்றை உற்பத்தி செய்தாரே, அது போல உனக்குள்ள கர்த்தர் செய்ய மாட்டாரா? உன் குடும்பத்தோடு செய்ய மாட்டாரா? உன் பிள்ளைகளுக்குள்ள செய்ய மாட்டாரா? உன்னை உயர்த்தும்படிக்கு கர்த்தர் ஏதோ நமக்குள்ளே செய்வார், ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். சீக்கிரமாக நடக்கும். எல்லாரும் கரங்களை மேல வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நீ பெரிய தேவன். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.